மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நான் இன்று பார்க்க போகின்ற விடயம் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்கு எவ்வாறு இந்த எங்களுடைய அந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம், அதாவது மெஸ்டுபேஷன் ஆனது, கைப்பழக்கமானது எவ்வாறு உதவி செய்கிறது என்பதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். எனவே நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், யூடியூப்ல பார்ப்பவர்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245. இதிலே ஒரு கதையையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், உங்களுடைய வீட்டிலே ஒரு வாகனம் இருக்கிறது. ஒரு காராக இருக்கலாம், மோட்டார் பைக்காக இருக்கலாம், லொரியாக இருக்கலாம். நீங்கள் அந்த வாகனத்தை உங்களுடைய வீட்டுக்குள்ளே வைத்து போட்டு பார்க் பண்ணி போட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறீர்கள். எனவே திருப்பி 6 மாசத்துக்கு பிறகு அந்த வாகனத்தை எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுகின்ற போது அந்த வாகனம் ஒருபோதுமே இயங்காது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? அதற்குள் இருக்கின்ற பேட்டரியானது பழுதாகி போய்விட்டது. எனவே ரீசார்ஜ் பண்ணாமல், திருப்பி அதை புத்தூக்கம் படுத்தாமல் பழுதாகி விட்டது. பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போய் அவரிடம் காட்டுகின்ற போது அவர் சொல்லுவார், இந்த கார் பேட்டரி பழுதாக போயிட்டது, இந்த மோட்டார் பைக் பேட்டரி பழுதாகி போய்விட்டது, இதை நீங்கள் புதிதாக மாற்றுகிறீர்கள் சொல்லி. நீங்கள் புதிதாக மாற்றுகிறீர்கள். மாற்றின பிற்பாடு நீங்கள் 1 கிழமைக்கு பிறகு மீண்டும் நீங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள். எனவே இதுல கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மீண்டும் நீங்கள் 6 மாசத்துக்கு பிறகு அந்த மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் பண்ணீர்கள் என்றால் நீங்கள் புது பேட்டரி தான் போட்டீர்கள், அந்த மோட்டார் பைக் ஸ்டார்ட் பண்ணாது. என்ன செய்ய வேணும்? நாங்கள் அடிக்கடி அந்த மோட்டார் பைக்கை ஒவ்வொரு நாளும், உங்களோட வீட்டில் ஒரு மனைவி இருந்தால் அவர்கிட்ட சொல்லணும், ஒவ்வொரு நாளும் மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்கன்னு சொல்லணும். அதாவது புது பேட்டரி போட்டாலும் கூட திருப்பி அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரீசார்ஜ் பண்ண வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பேரலைசிஸ் என்று சொல்லுவோம், பேரலைஸ் பேஷண்ட் அல்லது CVA அல்லது ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். இந்த நோயாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும், மூளைக்கு போகின்ற மூளையினுடைய ஒரு பகுதிக்கு போகின்ற இரத்த ஓட்டம் தடைப்படுவதனாலே அவர்களுக்கு என்ன ஏற்படுகின்றது என்றால், அவர்களாலே அதாவது அவர்கள் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. எனவே ஒரு கையும் ஒரு காலும் வழங்காமல் போய்விடுகிறது. பிறகு அவர் கட்டிலே போய்விடுவார். பிறகு இந்த நோயாளிகளை நான் பார்க்க போவேன். 1 மாசத்துக்கு பிறகு பார்க்க போனால் அந்த வழங்காமல் இருந்த அந்த கையும் காலும் என்ன செய்து விடும் என்றால் அப்படியே சூம்பி போய்விடும். அந்த தசைகள் எல்லாம் சூம்பி போய்விடும். அதற்கு காரணம் என்ன? 1 மாதமாக அந்த கையையும் காலையும் அசைக்க முடியாது என்றபடியினாலே, அசைக்க முடியாத ஒரு காரணத்தினாலே என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த கையும் காலும் அந்த தசைகள் ஒன்றும் வேலை செய்யாதபடி, சுருங்கி விரியாதபடியினாலே அப்படியே சூம்பி போகிறது. அதே போலதான் எங்களுடைய ஆண்குறி. அதுக்கு கூட கட்டாயமாக நாங்கள் வேலை கொடுக்க வேண்டும், நினைவுடன் இருக்க வேண்டும் அல்லது பெண்துடன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதுவும் அப்படி வலுவிழந்து போகும். இதற்காக வேண்டிதான் இந்த மெஸ்டுபேஷன் ஆனது மிக முக்கியமான ஒரு பாகத்தை இன்றும் வகிக்கிறது. என்னிடம் பல பேர் மருந்துகள் எடுத்து குடித்துக் கொண்டிருந்தாலும், ஐயா அந்த தொலைக்காட்சியிலே பார்த்தேன், இந்த தொலைக்காட்சியிலே பார்த்தேன், இந்த சுயமடக்கம் என்பது பிழையாக இருக்கிறதுன்னு சொல்லி இன்னும் பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக எடுத்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மெஸ்டுபேஷன் இது மட்டும் ஒரு விதமான தீங்கையும் அது இழைக்கவில்லை. இது 1996ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. 10,000 பேரை ஆண்களை எடுத்து அவர்கள் செய்த ஆராய்ச்சியிலே அது ஒரு வெளியிடப்பட்டது, பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதில் ஒரு விதமான பாதிப்பும் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதன் மெஸ்டுபேஷன் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள் தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கு. எனவே எங்களுடைய மக்களினுடைய மூளையை நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ண வேண்டும். எனவே இது சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் அல்லது கைப்பழக்கம் கூடாது என்று நினைச்சுக்கொண்டு நான் ஒரு பிள்ளையான வேலையை செய்கிறேன், நான் ஒரு கள்ள வேலையை செய்கிறேன், உதற்கும் தெரியாமல் இருந்து செய்கிறேன், டாய்லெட்ல இருந்து செய்கிறேன் என்று யோசிச்சு கொண்டு செய்கின்ற போது அவர்களை அறியாமலேயே அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாதிரி அது அவர்களுடைய
உங்களுடைய மன அழுத்தத்துக்கும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு காலாகி விடுகிறது. இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஆண்குறி விரைப்படையாது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும், இந்த ப்ரீமேச்சுர் இஜாகுலேஷன் ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து இன்றில் இருந்தாவது இந்த சுய வழக்கம் என்பது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று, ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்தீர்களாக இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் பாரதூரமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். இதை நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொன்றையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு ப்ரீமேச்சுர் இஜாகுலேஷன் இருப்பவர், அதாவது தன்னுடைய மனைவிக்கு, சில பேர் சொல்லுவாங்க மனைவிக்கு கிட்ட போனவுடன் மனைவி பக்கத்தில் இருந்தவுடனே எனக்கு விந்து வெளியேறுகிறது. இப்படிப்பட்டவர்கள் இந்த மனைவியுடன் இருப்பதற்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்துக்கு முதல் அவர்கள் இந்த மாஸ்டர்பேஷனை, சுய இன்பத்தை காணுவார்களாக இருந்தால் அந்த ப்ரீமேச்சுர் இஜாகுலேஷன் என்ற பிரச்சனை, அதாவது விந்து உடனடியாகவே வெளியேறாது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நான் முதலில் இந்த பேட்டரி கதையை பலதரம் சொல்லியிருக்கேன், கனவேர் கேட்கவும் இல்லை. மீண்டும் இந்த பேட்டரி கதையை சொன்னதுக்கு காரணம் என்ன? புதிதாக நாங்கள் பேட்டரியை போட்டாலும் அதை அடிக்கடி 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 சார்ஜ் பண்ண வேண்டும். எவ்வாறு பாரிசவாதம் ஏற்படுகின்ற போது கை கால்கள் சூம்பி போகிறதோ அதே போல எங்கள ஆண்குறியும் சூம்பி போகக்கூடிய ஒரு நிலைமை வேணும். எனவேதான் அதற்கு கட்டாயமாக நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும். என்றபடியானதான் எங்களுடைய நாட்டில், இலங்கையை பொறுத்த மட்டிலே, ஒரு கிழமையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு கிழமை எடுத்துக்கொள்ள 3 to 4 தரங்கள் நாங்கள் இந்த பாலியல் உறவை, செக்ஸை வைத்துக் கொள்ள வேண்டும். 3 to 4 தரம். இது வெவ்வேறு நாடுகளிலே மிக கூடுதலான அளவு இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் பிரச்சனைப்பட தேவையில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீங்கள் இயலுமான மட்டும் குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது சரியான நன்மைகள் ஏற்படுகிறது. ஒன்று மென்டல் அண்ட் எமோஷனல் பெனிஃபிட் என்று சொல்லுவோம். மனதுக்கும் எங்களுடைய உடலுக்கும் நன்மை பயக்கின்றது. எங்களுடைய மனதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே குறைந்து கொண்டு வந்து, டென்ஷன், ஆங்ஸைட்டி, படபடப்பு தன்மை எல்லாமே இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது மிக 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 குறைந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த மாஸ்டர்பேஷன் செய்வது உங்களுக்கு தெரியும், உதாரணமாக பல பேர் இருப்பார்கள், பல பேருக்கு, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஒரு பெண்களுக்கு ஆண்கள் இருக்கின்ற இடத்திலே போய் இருக்க விருப்பம், அதே நேரத்தில் ஆண்களுக்கு பெண்கள் கூடுதலாக இருக்கிற இடங்களுக்கு போய் விருப்பம். ஆனால் இந்த ஒரு ஆணானவர் இந்த மாஸ்டர்பேஷன் செய்து தன்னுடைய செக்ஷுவல் டிசைர் அல்லது செக்ஷுவல் லிபிடோவை தீர்த்துக் கொள்கிறாரோ அவர் என்ன செய்வார்? ஒரு பெண்கள் இருக்கின்ற இடத்துக்கு அடிக்கடி போக மாட்டார். இதன் காரணமாக அவர் தன்னுடைய வேலையிலையும், படிப்பு, முக்கியமாக படிப்பு, இதனால் சின்ன பொடியங்களுக்கு எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் சிலை வந்து கேட்கின்ற போது நான் சொல்லிக் கொடுக்கின்ற விடயம் என்ன? சில பாடசாலை என்ன செய்வார்கள்? பெண் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பாடசாலைகள் விடுகின்ற நேரங்களிலே, பெண்கள் பாடசாலைகள் விடுகின்ற நேரங்களிலே அவர்கள் பெண்கள் பாடசாலை கிட்ட போயிருந்து பெண்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு மாஸ்டர்பேஷன், ஒரு சுய இன்பம் காணுகிற ஒருவராக இருந்தால் அந்த இடத்திலே என்ன நடைபெறும் என்றால் அவருக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இல்லாமல் அவர் தன்னுடைய பாட்டிலேயே வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக என்ன செய்யும்? அவர் தன்னுடைய வேலையை விட்டு படிக்க விட்டு போட்டு ரோட்டில் திரிவதெல்லாம் இப்படிப்பட்ட ஆண்களுக்கு, மாஸ்டர்பேஷன் செய்கிற ஆண்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். பர்சனல் அனுபவமாக இது உங்களுக்கு இருக்கும். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.